ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆத்ம ஞானம் வேதாந்தம் தொடர்ச்சி. வேதாந்தம் உடல், மனைவி, மக்கள், சொத்து ஆகியவற்றின் மீதுள்ள மோகத்தை நீ விட்டொழிக்க வேண்டுமென்று விரும்புகிறது. வேதாந்தம் எல்லாவித உலகாயத ஆசைகளையும் விருப்பங்களையும் உலகாயத வஸ்துக்களான நாட்டத்தையும் விட்டுவிட சொல்கிறது. வேதாந்தம் அதிகாரம், பெயர், புகழ் ஆகியவற்றிற்கான ஆசையை நீ ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிறது. வேதாந்தம் இந்த உலகத்தோடு கொண்டுள்ள எல்லா பந்தங்களையும் தொடர்புகளையும் மானசீகமாக தகர்த்தெறிய வேண்டும் என்று விரும்புகின்றது. வேதாந்தம் விவேகம் என்கின்ற வாளினால் உலக பற்றுக்கள் அனைத்தையும் இரக்கமின்றி அறுத்தறிய வேண்டும் என்று விரும்புகிறது. வேதாந்தம் இரவா தன்மையையும் வெறுப்பையும் நம்பிக்கையற்ற தன்மையையும் பெசிமிசம் போதிக்கிறது என்று சில அறியாத மனிதர்களை கூறுகின்றனர். இது மிகவும் வருந்தத்தக்க தவறாகும். வேதாந்தம் இரவா தன்மையை பற்றியோ அல்லது இறக்கும் தன்மையை அலட்சியம் செய்யவோ உபதேசிக்கவில்லை. நடத்தை கெட்டவர்களால் பிரம்மனை உணர்வது என்பது முடியாத காரியம். நன்னடத்தையிலே பரிபூர்ணமடைந்தவனும் 4 சாதனங்களை உடையவனுமாகிய சாதகன் ஒருவன் ஒரு வேதாந்த மாணாக்கனாக ஆக முடியும். விவேகம், வைராகியம், அமைதி, தன்னடக்கம், சகிப்புத்தன்மை, பொறுமை, நம்பிக்கை, குவிந்த மனம், விடுதலைக்கான தகிக்கும் வேட்கை ஆகிய பண்புகளை உடைய ஒரு சாதகன் வழி தவறிய வாழ்க்கையை நடத்துவான் என்று நீ எதிர்பார்க்க முடியுமா? எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? இது முற்றிலும் அபத்தமானது. வேதாந்தம் நீ மோகம் அல்லது சுயநல அன்பையும் இந்த உடல் மீதுள்ள ஆசையையும் அழித்து தூய்மையான பற்றற்ற சமரச அன்பு அல்லது உன்னதமான தெய்வீக பிரேமையை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறது. இது ஒருபொழுதும் அதம பாவனையை பெசிமிசம் போதிப்பது கிடையாது. ஆனால் இது அதற்கு எதிரடையான உத்தம பாவனையின் ஆப்டிமிசம் சிகரத்தையே போதிக்கின்றது. இந்த அல்ப மாயமான இன்பத்தை விட்டுவிடு, உனக்கு சாஸ்வதமான எல்லையற்ற பேரானந்தம் கிடைக்கும். இந்த சிறிய நானை கொன்றுவிடு, நீ அந்த எல்லையற்ற பரம்பொருளோடு ஒன்றாகி விடுவாய், நீ அமரனாக ஆகி விடுவாய். இந்த மாயா உலகத்தை விட்டுவிடு, இறைவனுடைய சாம்ராஜ்யம் அல்லது மேலான அமைதியே குடிகொண்ட பரந்த சாம்ராஜ்யத்தை அடைவாய் என்று போதிக்கிறது. இதுவா அதம பாவனை? நிச்சயமாக இல்லை. இது அற்புதமான உத்தம பாவனையே ஆகும். ஆண் பெண் என்கின்ற எண்ணம் ஆழமாக வேரூன்றி இருக்கின்ற மனிதன் 100 கோடி பிறவிகளில் கூட வேதாந்தத்தை புரிந்து கொள்ளவோ அல்லது பிரம்மனை உணரவோ ஒரு பொழுதும் கனவு காண முடியாது. நீ இப்பொழுது உன்னை இந்த அழியக்கூடிய ஸ்தூல சரீரத்துடன் அபேதப்படுத்த கொண்டு இருக்கிறாய். உன்னிடம் பலமான தேக அத்தியாசம் இருக்கிறது. ஆத்மாவை பற்றிய கருத்து இப்பொழுது உன்னிடம் கிடையாது. அது இருப்பதை பற்றிய அசைக்க முடியாத துணிவும் கிடையாது. இப்பொழுது நீ உடலாக மட்டும் இருக்கின்றாய். நீ இப்பொழுது திருவாளர் இன்னாராக சோ இருக்கின்றாய். உன்னுடைய மனம் வாசனைகளாலும் அகங்காரத்தாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறது. நீ சாவை கண்டு அஞ்சுகின்றாய். நேரடியான ஞானத்தின் மூலம் இந்த அழியாத ஆத்மனை உணர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆத்மா அழியாதது என்பது உனக்கு புலப்படும். இந்த ஆத்மா, ஜீவாத்மா சம்சார நிலையில் எவ்வளவு காலம் இருக்கின்றதோ, ஆத்ம ஞானத்தை அடைவதன் மூலம் எவ்வளவு காலம் வரைக்கும் இந்த சம்சார நிலை ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கிறதோ அது வரைக்கும் இந்த ஆத்மா புத்தியோடு கொண்டிருக்கும் தொடர்பு நீங்க போவதில்லை. புத்தியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஆத்மனுக்கு உடலோடும் தொடர்பு இருக்கத்தான் செய்யும். புத்தியுடனும் அதனுடைய உபாதிகளுடனும் இந்த ஆத்மனுக்கு எவ்வளவு காலம் தொடர்பு இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதுவரை இந்த ஜீவன் சிறிய ஜீவனாகவே இருந்து இந்த சம்சாரத்தில் முதுமை, பிணி, துன்பம் ஆகியவைகளுடன் கூடிய பரிதாபகரமான நிலையில்தான் இருந்து வருவான். உண்மையிலே ஜீவாத்மா என்பது கிடையாது. பிராந்தி, பிரம்மை, அத்தியாசம் அல்லது கற்பனை காரணமாக கண்ணாடியிலே தோன்றுகின்ற பிரதிபிம்பத்தை போல அல்லது வானத்திலே தோன்றுகின்ற நீல நிறத்தை போல தோற்றமளிக்கின்ற ஒரு போலி தோற்றமே ஆகும். பரிணாம முடிவடையும் வஸ்து எப்பொழுதும் அனித்தியமானது. இது உன்னுடைய தினசரி வாழ்க்கையின் அனுபவமாக இல்லையா? மனம், உடல், இந்திரியங்கள் ஆகியவைகளின் ஜீவாதாரமாக விளங்குகின்ற பிரம்மன் அல்லது ஆத்மன் அபரிச்சின்னன், முடிவில்லாதது, நித்தியமானது. ஆகவே ஓம் என்ற பிரணவத்தை பாடுவதன் மூலம் ஆத்மானுபூதியை பெறு.
எல்லா துன்பங்களும் போய்விடும். நீ ஒரு தத்தாத்திரேயராக அல்லது சங்கரராக ஆக முடியும். வழக்கமானது, கன்வென்ஷனாலிட்டி, அறிவு வளர்ச்சியை தடுக்கிறது. இது இருதயத்தை சுருக்கி விடுகிறது. உலகாயத வாழ்வின் வழக்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வேற்றுமையை விட்டு மேலே எழும்பு. தாழ்ந்த குணத்தை விட்டுவிடு. வழக்கத்தினால், கன்வென்ஷனாலிசம், அலைக்கழிக்கப்படாதே. உன்னுடைய உண்மை தன்மையாகிய சச்சித் ஆனந்தத்தை மேற்கொள். ஆத்மா அல்லது பிரம்மனை தியானம் செய். ஞான சூரியனை உதைக்க செய்வதன் மூலம் அறியாமையாகிய மேகத்தை விளக்கு. 3 சரீரங்கள் அல்லது 5 உரைகளிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். மேலான அமைதியினுடைய வாசஸ்தலத்திலே வசி. ஓ ராம், எல்லையில்லா ஆனந்த சாகரத்தில் கழித்திரு. நீ இயற்கை உணர்வினால் தோன்றிய மனதை விருத்தி செய்தால், நீ ஆத்ம ஞானத்தை பெற்றால், பிரம்ம பேரொளி அல்லது அழியாத ஆத்ம பிரகாசம் உன்னிடம் மின்னிடும். நீ உன்னுடைய ஆத்ம உணர்வுடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ மிக உன்னதமான ஞானத்தை அடைவாய். மேலான அந்தரங்க ஆத்மாவானது சத்தாகவும் சித்தாகவும் இருக்கிறது. ஒவ்வொருவனும் சுதந்திரமாக இருக்க விரும்புகின்றான். ஒவ்வொருவனும் ஒரு மேலான ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்க விரும்புகின்றான். ஒவ்வொருவனும் மற்றவர்களின் விருப்பங்களால் நடத்தி செல்லப்பட விரும்புவதில்லை. ஒவ்வொருவனும் மற்றவர்கள் தன்னுடைய கருத்துப்படி செல்ல வேண்டும் என்றும் அதை பின்பற்ற வேண்டும் என்றும் விரும்புகின்றான். ஒவ்வொருவனும் தன்னால் முடியுமாக மற்ற எல்லோரையும் ஆட்சி புரிய வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணுகின்றான். ஒவ்வொருவனும் தனக்கு போட்டியாக யாரும் இருக்கலாகாது என்று விரும்புகின்றான். உண்மையான காரணம் என்னவென்றால், அகில பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக விளங்குகின்ற அழியாத பிரகாசமயமான ஆத்மா உன்னிடத்தில் குடிகொண்டிருப்பதுதான். உண்மையில் நீ இந்த ஆத்மாவாக இருக்கின்றாய். ஆகவேதான் உனக்கு அது மாதிரியான உணர்வும் ஆசையும் இருக்கின்றன. பரமாதிபத்திய தன்மை உனக்கு முற்றிலும் இயற்கையானது. பரமாதிபத்திய தன்மை ஆத்மாவுடைய குணம். அறியாமை காரணமாக நீ இந்த உடலை ஆத்மாவாக தவறாக எண்ணிக்கொண்டு இந்த உடலிலும் வியாபாரத்திலும் அலுவலகத்திலும் கல்லூரியிலும் விளையாட்டிலும் சாம்ராஜ்யத்திலும் எந்த ஒரு துறையிலும் உனக்கு போட்டியாக யாரும் இருக்கக்கூடாது என்று முயற்சிக்கின்றாய். ஆத்மனை நீ உணர்வதன் மூலமாகத்தான் உனக்கு பரிபூர்ண ஏகாதிபத்தியம் கிடைக்கும். ஆத்ம ஸ்வராஜ்யம் ஒன்றுதான் உன்னை முற்றிலும் சுதந்திரவனாக ஆக்க முடியும். ஆத்ம ஸ்வராஜ்யம் ஒன்றுதான் உன்னை பிரபஞ்சம் முழுமைக்கும் ஏக சக்கராதிபதியாக ஆக்க முடியும். ஆகவே இந்த அற்புதமான ஆத்மனை உணர்ந்து உலகிற்கும் ஒரு சக்தி பொருந்திய அதிபதியாக ஆகு. ஓ மனிதா, சாராம்சத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வீகமாக இருக்கின்றாய். நீ அழியாத பேரானந்த ஆத்மனாக இருக்கின்றாய். நீ அழகுகளுக்கெல்லாம் அழகாகவும் எல்லா அழகுகளுக்கும் ஊற்று ஸ்தானமாகவும் இருக்கும் பொழுது நீ ஏன் ஸ்தூல அழகுகளாகிய நிலப்பரப்பு, பூக்கள் ஆகியவற்றின் அழகினால் கவரப்படுகின்றாய்? நீயே காலாதீதனாக இருக்கும் பொழுது நீ ஏன் காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றாய்? நீ எனக்கு இப்பொழுது 40 வயது ஆகிறது என்று ஏன் கூறுகின்றாய்? நீ மரணத்தை கண்டு ஏன் அஞ்சுகின்றாய்? நீ முடிவில்லாதவனாக இருக்கையில் காலம் சென்று விட்டது என்று ஏன் சொல்லுகின்றாய்? நீ ஏன் நான் பருத்து இருக்கின்றேன், நான் 5 அடி 6 அங்குல உயரம் இருக்கின்றேன் என்று கூறுகின்றாய்? நீயே சூரியர்களுக்கெல்லாம் சூரியனாகவும் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாகவும் இருக்கும் பொழுது நீ ஏன் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல்கள் ஆகியவற்றை புகழ்கின்றாய்? நீ சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாகவும் எல்லா செல்வங்களுக்கும் ஆதாரமாகவும் விளங்கும் பொழுது நீ ஏன் என்னிடத்தில் பணம் இல்லை, நான் மிகவும் ஏழை, நான் சல்லி காசும் அற்றவனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றாய்? நீ ஏன் யாசிக்கின்றாய்? அகில உலகத்தையும் இயக்கி வைப்பவனாகவும் கட்டி ஆள்பவனாகவும் இருக்கையில் நீ ஏன் நான் ஆதரவற்றவன், நான் தங்களுடைய மிகவும் பணிவான சேவகன் என்று கூறுகின்றாய்? நீ பேரானந்தமும் அமைதியுமே வடிவாக இருக்கும் பொழுது நீ ஏன் நான் பரிதாபகரமான நிலையில் இருக்கின்றேன், நான் அமைதியின்றி இருக்கின்றேன் என்று கூறுகின்றாய்? நீ சத்ஸ்வரூபமாக எக்ஸிஸ்டன்ஸ் அப்சல்யூட் இருக்கையில் ஏன் மரணம் அல்லது யமதர்மனை கண்டு அஞ்சுகின்றாய்? நீ சர்வ வல்லமையுடையவனாக இருக்கும் பொழுது ஏன் நான் பலகீனனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றாய்? நீ ஆரோக்கிய சொரூபமாக இருக்கையில் ஏன்
நான் அசௌக்கியமாக இருக்கின்றேன், நான் தீராத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றாய். நீ சித் சொரூபமாக இருக்கும்போது நாலேஜ் அப்சல்யூட், ஏன் நான் அறியாதவன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறுகின்றாய். தூய்மை, ஏகாக்கிரம், தியானம், அபேதப்படுத்துதல் ஆகியவை மூலமாக இந்த விசித்திரமான சத்சித் ஆனந்த ஆத்மாவை உணர். இந்த அதிசயமான ஆத்மனில் களிப்படைந்து விடுதலை பெறு. எனது அன்பார்ந்த வீர சத்யகாமா, தத் துவம் அசி, நீ அதுவாக இருக்கின்றாய். நீ எங்கும் நிறைந்த அழியாத உணர்வாக விளங்குகின்ற இரவாத சாசுவதமான ஆத்மாவாக விளங்குகின்றாய் என்பதை எப்பொழுதும் அறிந்து உணர். இதுதான் உனக்கு உண்மையான சுதந்திரத்தையும் நிரந்தரமான பேரானந்தத்தையும் அளிக்க வல்லது. இச்செய்தியை உன்னுடைய நண்பர்களிடத்தும் உன்னோடு தொடர்பு கொள்கின்றவர்களிடத்தும் பரப்பு. நீ ஒரு புதிய ஒழுங்கை ஸ்தாபிக்கலாம். நீ லட்சக்கணக்கானவர்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்க முடியும். இருதயமாகிய விளக்கிலே வைராகியமாகிய எண்ணெயை ஊற்று, பக்தியாகிய திரியை போடு. இப்பொழுது ஞானமாகிய ஒளியை இடைவிடாத தியானத்தின் மூலம் தூண்டிவிட்டு கவனித்து பார். இப்பொழுது அறியாமையாகிய இருள் அகற்றப்படும். உனக்கு உண்மையினுடைய பிரம்மாண்டமான காட்சி தென்படும். நீ ஒளி பெறுவாய். பகுத்தறிய கற்றுக்கொள். வைராகியமுடையவனாக ஆகு. வாசனைகளை ஒழித்து கட்டு. இந்திரியங்களை ஒழுங்குபடுத்து. மனதை குவியும்படி செய். விடுதலைக்காக ஏங்கியிரு. அகந்தையை கொள். சங்கற்பங்கள் அல்லது எண்ணங்களை இல்லாமல் செய். இந்த உலகத்தை கரைத்து விடு. அவித்தியை நீக்கு. பிரம்மனை உணர். இதுதான் வேதாந்தத்தின் சாரம். பிரம்மனை அறி, அவித்தியை நிர்மூலமாக்கு. உலகத்தை கரை, துவைதத்தை அழி, பயமற்றவனாகு. சந்தோஷமாக இரு. ஆத்மனில் ஆனந்தமடை. உன்னுடைய சொந்த ஸ்வரூபத்தில் நிலை பெற்றிரு. அது அறி, அதில் ஐக்கியமாகு, அதுவாக ஆகு. பகலிலே உனக்கு ஒளி கொடுப்பது எது? சூரியன். இரவிலே சூரியன் இல்லாத போது உனக்கு ஒளி தருவது எது? சந்திரன், நட்சத்திரங்கள், விளக்குகள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவை இல்லாத போது உனக்கு ஒளி கொடுப்பது எது? கண்கள். கண்கள் மூடப்பட்டிருக்கும் போது உனக்கு எது ஒளி கொடுக்கிறது? புத்தி அல்லது அறிவு. புத்தியிலே தெளிவு, கிளாரிட்டி அல்லது கலக்கம் இருக்கின்ற குறையை கண்டுபிடிப்பது யார்? அகம், நான். இந்த அகம் தான் ஒளிகளுக்கு ஒளியான சாசுவத ஆத்மன் அல்லது எல்லையற்ற பரம்பொருள் ஆகும். உருவங்களை பார்ப்பது கண்களினுடைய தர்மம். எல்லா உருவங்களுக்கும் ஆதாரம் அல்லது அடிப்படையாக விளங்குவது பிரம்மன். நீ ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஒப்பற்ற சாராம்சமாக விளங்குகின்ற பிரம்மனை பார். உருவம் மாயமான அல்லது உண்மை அல்லாத பொருளாக இருப்பதால் அதை விட்டுவிடு. இதர இந்திரியங்களுக்குரிய இதர வஸ்துக்களிடத்திலும் இதோ மனோபாவனையை கொள். இதுதான் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. எல்லா தர்மங்களையும் பரித்தியாகம் செய்துவிட்டு அடைக்கலத்திற்கு என்னிடம் தனியாக வா. பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 66 என்கின்ற ஸ்லோகத்தின் பொருள். விவேகம் வித்து, வைராகியம் வேர், குருவின் கருணையின் நீர், பிரம்ம ஞானம் பழம். இது ஞான யோக மார்க்கம். நித்தியத்தையும் அனித்தியத்தையும் பாகுபடுத்தி அறிந்து கொள்ள கற்றுக்கொள். எல்லா ஜீவன்களிடத்தும் எல்லா பொருள்களிடத்தும் ஆத்மனை காண். நாம ரூபங்கள் மாயமானவைகள். ஆகவே அவைகளை திரஸ்கரித்து விடு. ஆத்மனை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை உணர். மெய் மனம் ஆன்மீக சம்பந்தமாக உன்னிடம் இருப்பவைகளை எல்லோருடனும் பகிர்ந்து கொள். எல்லோரிடத்தும் உள்ள ஆத்மனுக்கு தொண்டு செய். உனது பக்கத்தில் இருப்பவனை உன்னை போலவே நேசி. மாயமான வேற்றுமைகள் அனைத்தையும் ஒருக்கிவிடு. மனிதனை மனிதனிடமிருந்து பிரித்து வைக்கும் எல்லா தடைகளையும் நீக்கு. எல்லோருடனும் கலந்து இரு. எல்லோரையும் அணைத்துக்கொள். ஆண் பெண் என்ற எண்ணம், உடல் எண்ணம் ஆகியவற்றை பால் வேற்றுமையற்ற உடலற்ற ஆத்மனை இடைவிடாது சிந்திப்பதன் மூலமாக அழித்துவிடு. நீ வேலை செய்யும் பொழுது மனதை ஆத்மனில் பதியவை. இது அனுஷ்டான வேதாந்தமாகும். இதுதான் உபனிஷதங்கள், பண்டைய ஞானிகள் ஆகியோருடைய உபதேசங்களின் சாரமாகும். இது ஆத்மனில் வாழுகின்ற நிரந்தரமான உண்மையான வாழ்க்கையாகும். தினசரி வாழ்க்கையாகிய போராட்டத்தில் இவைகளை அனுஷ்டானத்திற்கு கொண்டு வா. நீ ஒரு சக்தி பொருந்திய யோகி அல்லது ஒரு ஜீவன் முக்தனாக திகழ்வாய். இதுல எல்லளவும் சந்தேகமில்லை. நீ ஒரு அனுஷ்டான வேதாந்தியாக இருக்க வேண்டும்.
கருத்துக்களை தெரிந்து கொள்ளுதலும் பிரசங்கம் செய்வதும் வெறும் அறிவு வித்தையும் இதெல்லாம் வெறும் மொழி போர்க்கலையுமே ஆகும். இது போதாது, வேதாந்தமானது அனுஷ்டானத்துக்குரியதாக இல்லாவிடில் எந்த கருத்துக்கும் எவ்வித மதிப்பும் கிடையாது. நீ வேதாந்தத்தை உன்னுடைய ஒவ்வொரு செய்கையிலும் தினசரி பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். வேதாந்தம் ஆத்மனுடைய ஒருமைப்பாடு அல்லது ஐக்கியத்தை போதிக்கின்றது. நீ எல்லோருடையையும் அன்பு கிரணத்தை வீச வேண்டும். வேதாந்தத்தின் உண்மையான அர்த்தம் உன்னுடைய கண்ணறைகள் அல்லது தசைகள், இரத்த நாடிகள், நரம்புகள், எலும்புகள் ஆகியவற்றிற்குள் பதிந்து இருக்க வேண்டும். அது உன்னுடைய குணத்தோடு இரண்டர கலந்திருக்க வேண்டும். நீ ஐக்கியத்தை பற்றி எண்ண வேண்டும், ஐக்கியத்தை பற்றி பேச வேண்டும், ஐக்கியத்திலே நடந்து காட்ட வேண்டும். நான் சகலமுமாக இருக்கின்றேன், நான் எல்லோரிடத்தும் உள்ள ஒரு ஒப்பற்ற ஆத்மாவாக இருக்கின்றேன், என்னையன்றி வேறு எதுவும் கிடையாது என்று நீ மேடையின் மீது பிரமிக்க வைக்கும் பிரசங்கம் செய்துவிட்டு அடுத்த வினாடியிலேயே சுயநலம், பாகுபாடு ஆகியவற்றோடு கூடிய மாறுபட்ட தன்மையை செயலில் காட்ட ஆரம்பித்தாள். உன்னால் மக்களிடையே எந்த விதமான கருத்து பதிவையும் உண்டு பண்ண முடியாது. நீ ஒரு வரட்டு வேதாந்தி என்று அழைக்கப்படுவாய். யாரும் உன்னை லட்சியம் செய்ய மாட்டார்கள். அத்வைதம் என்பது ஒரு வேதாந்தியினிடத்திலிருந்து கிளம்புகின்ற நறுமணமாகும். அது வெகு தூரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு உண்மையான வேதாந்தியுடன் தொடர்பு கொள்ளுகின்றவர்கள் இந்த நறுமணத்தை நுகர்வார்கள். நான் ஒரு வேதாந்தி, நான் வேதாந்தத்தை கடைபிடிக்க வருகிறேன் என்று அவர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீ இந்த ஒருமைப்பாடு அல்லது சமத்துவமாகிய மகிழ செய்யும் வேதாந்த நறுமணத்தை ஒரு வேதாந்த உபன்யாசகரிடமிருந்து நுகரவில்லையானால் அவன் கிராமபோனை போல எதையாவது திரும்ப திரும்ப உளறிக் கொண்டிருக்கும் வரட்டு மனிதன் என்பதை தெரிந்து கொள். அவனுடைய வார்த்தைகள் ஆகாயத்திலே சுடப்படுகின்ற வெத்து வேட்டுக்களை போன்றவையே. கேட்பவர்களுடைய உள்ளத்திலே அவர்களால் எந்த விதமான கருத்தையும் பதிய வைக்க முடியாது. 3. வேற்றுமையில் ஒற்றுமை. இப்பிரபஞ்சத்திலே ஜீவ வஸ்துக்களை தவிர வேறெதுவும் இல்லை என்பதை நீங்கள் யூகித்தறியலாம். அப்பொழுது எல்லா ரூபங்களும் அழிந்துவிடும். எல்லா ரூபங்களும் ஒரே மாதிரியான வஸ்துவினால் தான் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு மரம் அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு நாய் அல்லது ஒரு கொசு ஒரே மாதிரியான பொருள் அல்லது ஜீவ வஸ்துவினா புரோட்டோபிளாசம்ல ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜீவ வஸ்து என்பது உயிரை உள்ளே வைத்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற வஸ்துவாகும். இது வாழ்க்கைக்கு ஸ்தூல ஆதாரமாக இருப்பதும் வெண்கருவை ஒத்த ரசாயன கலவையுடன் கூடிய சுருங்கும் தன்மை கொண்ட ஒரு சஜாதீயமான பற்றற்ற பொருளாகும். It is a homogeneous, structureless substance forming the physical basis of life, endowed with contractility with a chemical composition allied to that of a albumin. எல்லா ரூபங்களையும் இணைக்கின்ற வஸ்துவினுடைய கயிறாக இருப்பதும் ஒரே பொருள்தான். இப்பிரபஞ்சத்தில் சக்தி, எனர்ஜி அல்லது மனதை தவிர மைண்ட் வேறொன்றும் கிடையாது என்பதையும் நீங்கள் யூகித்து அறியலாம். ஞான யோக மார்க்கத்திலுள்ள மாணாக்கன் தூய உணர்வு என்கின்ற ஒரே ஒரு கயிறு மட்டுமே இருக்கிறது என்று எண்ணுகின்றான். நூலிலே மணி கோர்வை போல இவை யாவும் என் மீது கோர்க்கப்பட்டிருக்கின்றன. பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 7 பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார். நாம ரூபங்களுக்கு பின்னால் சர்வ வியாபகமான ஜீவன் அல்லது மறைந்திருக்கும் பிரம்மன் அல்லது அந்தர்பாவமான கடவுள் இருக்கிறது. ரூபங்களுக்கு அடியிலுள்ள உண்மையை உணர முயற்சி செய். சிறு ஜந்துக்களையோ அல்லது பரிபக்குவமடையாத ஜீவன்களையோ அலட்சியம் செய்யாதே. உன்னிடம் துடிக்கின்ற அதே உயிர்தான் எறும்புகளிடமும் யானைகள் மற்றும் எல்லா ஜீவராசிகளிடமும் துடித்து கொண்டிருக்கிறது. மற்ற ஜீவராசிகள் அனைத்திற்கும் உனக்கும் உள்ள ஒருமைப்பாட்டையும் நெருங்கிய தொடர்பையும் உணர். தோற்றத்திலே அளவு மட்டுமே இருக்கிறது. எல்லா உருவங்களும் கடவுள் அல்லது சகன பிரம்மனுக்கு சொந்தமானவை. ஒரு மரம் அல்லது ஒரு செடி, ஒரு காரை பார்த்து உருவமாகிய திரைக்கு பின்னால் உண்மையான மறைந்து கிடக்கின்ற ஜீவன் அல்லது உணர்வை அந்த உருவத்திற்கு பின்னாலும் அடையிலும் காண முயற்சி செய். இது மாதிரி நீ சில காலம் பயின்று வந்தால் சொல்லனாத ஆனந்தத்தை அடைவாய். வெறுப்பெல்லாம் ஒழிந்து போகும். நீ சமரச அன்பையும் உணர்விலே ஐக்கியத்தையும் விருத்தி செய்வாய். இது அரிய மகத்தானதொரு அனுபவமாக இருக்கும்.
இது முடிவில் ஒருமையாகிய வேதாந்த உணர்விலே கொண்டு போய் சேர்க்கும் ஜீவன் லைஃப் என்பது மரங்கள், எறும்புகள், பறவைகள், மிருகங்கள், மானிடர்கள் ஆகிய எல்லோரிடத்திலும் பொதுவாக இருக்கின்றது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நாற்காலிகள், சுவர்கள், கற்கள், மிருகங்கள், பறவைகள், மானிடர்கள் ஆகிய எல்லாவற்றிற்கும் பொதுவாக இருப்பது எது? இருப்பு அல்லது நிலைப்பேறு, எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு மேஜை இருக்கிறது, ஒரு மரம் இருக்கிறது. நிலைப்பேறு என்பது சத்சித் ஆனந்த பிரம்மனுடைய சத் அம்சமாகும். சரீரங்களிலும் மனங்களிலும் தோன்றுகின்ற மனோ கற்பிதமான வேறுபாடு மட்டுமே உண்டு. வர்ணத்திலும் கருத்துகளிலும் வேறுபாடுகள் உண்டு. எல்லாவற்றிலும் ஆத்மா ஒன்றேதான். ஒரு தோட்டி, ஒரு அரசன், ஒரு போக்கிரி, ஒரு முனிவன், ஒரு பூனை, ஒரு எலி ஆகிய அனைவரிடத்தும் ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது. பொய்யான தோற்றத்தையும் பாகுபாட்டையும் புறக்கணித்து விடு. சாராம்சத்தை அல்லது சத்தை, ரியாலிட்டி எடுத்துக்கொள். பரிபூர்ண ஐக்கியம் என்கின்ற மனோபாவனையின் மூலமாக துவைத மனப்பான்மையை நிர்மூலமாக்கு. பேத புத்தி அல்லது வேற்றுமைகள், பாகுபாடுகள், பிரித்து வைக்கும் தன்மைகள் ஆகியவைகளை ஏற்படுத்தும் அறிவை அழித்துவிடு. நீ இப்பொழுது இரண்டற்ற ஆத்மனுடைய சாஸ்வத பேரானந்தத்தை அனுபவிப்பாய். நீ இப்பொழுது ஒரு ஜீவன் முக்தன். ஒரு சூரியன் வெவ்வேறு பானைகளில் உள்ள தண்ணீரில் பல சூரியன்களாக தோன்றுவது போல ஒரே ஆத்மா பலவாக தோற்றமளிக்கின்றது. பல சூரியன்கள் பொய், அவைகள் வெறும் பிரதிபிம்பங்கள் மாத்திரமே. அதே போல பல ஜீவன்கள் மாயமானவைகள், ஒரு சூரியன் மட்டுமே உண்மை. அதே போல ஒரு ஒப்பற்ற பிரம்மன் மட்டுமே உண்மை. இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் துடிக்கின்ற தெய்வீக ஜீவனை மானிட ஜீவன்களின் இருதயங்களிலும் வாசம் செய்கின்றது. ஒரு எறும்பினுடைய ஆத்மாவே ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு பாவியினுடைய ஆத்மாவே ஒரு பரமஹம்சனுடைய ஆத்மா, ஒரு ஆண்டியினுடைய ஆத்மாவே ஒரு பேரரசனுடைய ஆத்மா. இயற்கையிலுள்ள முடிவான உண்மையை மனிதனிடமுள்ள முடிவான உண்மையாகும். ஆத்மனை நேரடியான இயற்கை உணர்வு கொண்டு காண்பதே மனித வாழ்க்கையின் லட்சியமாகும். மனித வர்க்கம் முழுவதும் ஒன்று என்பதை உணர். மனிதனை மனிதனிடமிருந்து பிரித்து வைக்கின்ற பொய்யான தடைகள் அனைத்தையும் ஈவிரக்கமின்றி தகர்த்தெறி. எல்லா மதங்களும் அடிப்படை கொள்கைகளாக விளங்குபவைகள் எல்லாம் ஒன்றே என்பதை புரிந்துகொள். எல்லோருடனும் இருக்கின்ற உன்னுடைய ஒருமைப்பாட்டை உணர். சூரியன், ஆகாயம், காற்று, மலர், மரம், கொக்குகள், மிருகங்கள், கற்கள், நதிகள், சமுத்திரம் ஆகியவற்றோடு உனக்கிருக்கின்ற ஒருமைப்பாட்டை உணர். ஜீவனின் ஒருமைப்பாட்டையும் உணர்வின் ஐக்கியத்தையும் உணர். எல்லா ஜீவராசிகளிடத்தும், எல்லா மிருகங்களிடத்தும், எல்லா தாவரங்களிடத்தும் இருக்கின்ற அந்த ஒப்பற்ற ஒரு ஆத்மாவை எங்கும் காண். மானிடர்கள், பிராணிகள், தாவரங்கள், பாறைகள் ஆகிய எல்லாவற்றுடனும் உனக்கிருக்கின்ற ஐக்கியத்தை உணர். எல்லோருடனும் கலந்து பழகு. பாரசீகர்கள், அமெரிக்கர்கள், இத்தாலியர்கள், ஜப்பானியர்கள், ரஷ்யர்கள் ஆகிய எல்லோரும் உனக்கு சொந்தமானவர்களே. நீ அவர்களுக்கு சொந்தமானவன். அவர்களோடு ஐக்கியப்படு. முதலில் உன்னுடைய ஒற்றுமையை உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா அங்கத்தினரிடத்தும், பிறகு உன்னுடைய இல்லத்தினரிடத்தும், பிறகு உன்னுடைய ஜில்லாவாசிகள் அனைவரிடத்தும், பிறகு உன்னுடைய மாகாணத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரிடத்தும், பிறகு தேசம் முழுவதின் இடத்தும், பிறகு அகில உலக எங்கும் எல்லா மக்களிடத்தும் உணர். இம்முயற்சியில் நீ வெற்றி பெற்று விட்டால்தான் உன்னால் உன்னுடைய ஒற்றுமை அல்லது ஒருமைப்பாட்டை கடவுளிடத்து உணர முடியும். ஞானிகள் கல்வி அறிவும் பணிவும் கொண்ட ஒரு பிராமணனிடத்திலும், ஒரு பசுவினிடத்திலும், ஒரு யானையின் இடத்திலும், ஒரு இளி மகனிடத்திலும் கூட சமநோக்குடனேயே பார்க்கின்றனர். இந்த சமநோக்கினுடைய தன்மை என்ன? அவர்களுக்கு யானை ஒரு மிருகமாக வேறு ஏதோ தோன்றுகிறதா? குணங்கள் அல்லது தோற்றங்களில் சஜாதிய தன்மை, ஹோமோஜெனிட்டி இருக்க முடியுமா? குணங்கள் எப்பொழுதும் வித்தியாசமாகவும் வேற்றியல்புடனும் ஹெட்டிரோஜீனஸ் கூடியதாகவும் இருக்கின்றன. யோகத்திலே பொருந்தி இருக்கின்றவராகிய ஞானி பிராமணனிடத்திலும், யானை இடத்திலும், நாயின் இடத்திலும், இளிமகனிடத்திலும் ஆத்மனை காணுகின்றார். எங்கும் அவர் அதையே கண்டு சமநோக்கை அனுபவிக்கின்றார். ஆத்மனுடைய நேசத்தின் மூலமாக ஒவ்வொரு பொருளிலும் சமத்துவத்தை பார்க்கின்றார். இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள். நீ பார்ப்பதெல்லாம் கடவுள், நீ கேட்பதெல்லாம் கடவுள், நீ சுவைப்பதெல்லாம் கடவுள், நீ நுகர்வதெல்லாம் கடவுள், நீ உணர்வதெல்லாம் கடவுள். இதுதான் தோற்றமளிக்கின்ற அம்சம். இந்த ஸ்தூல சரீரம் விராட்டிற்கு சொந்தம். இந்த சூஷ்ம சரீரம் ஹிரண்ய கற்பனுக்கு சொந்தம். காரண சரீரம் ஈஸ்வரனுக்கு சொந்தம். இப்பொழுது இந்த சிறிய நான் எங்கே இருக்கிறது? ஒரு கலவையான சிந்தட்டிக் சமரச நோக்கு உடையவனாக இரு. வேற்றுமையில் ஒற்றுமையை காண். விவேகம், விசாரம், ஞானம் ஆகியவற்றின் மூலமாக தடைகள் அல்லது தடுப்பு சுவர்களை தகர்த்தேறி ஒருமைப்பாடு அல்லது ஒற்றுமையாகிய தெய்வீக திருஷ்டியை பெறு.
சாஸ்வத பேரானந்தமாகிய சாம்ராஜ்யத்தில் ஊடுருவி உயர பறந்து செல். ஆத்மனுடைய ஒருமைப்பாட்டு உணர்ந்தவனும் அற்புத ஆத்மனுடைய மேலான காட்சியை பெற்றிருப்பவனும் சந்தோஷமாக இருக்கின்றான். சிருஷ்டிகள் அனைத்திலும் தெய்வீக சாநியத்தை உணர். எல்லோருடனும் நட்புடன் இரு. எல்லோரையும் நேசி. எல்லோரிடத்தும் அன்பாயிரு. சமரச அன்பை வளர். மனிதனை மனிதனிடமிருந்து பிரித்து வைக்கும் தடைகள் அனைத்தையும் அழி. விரிவடை. எல்லோருடனும் கலந்து பழகு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற எண்ணத்தை விட்டுவிடு. தீமைக்கும் அநீதிக்கும் ஒரு முற்று வைத்துவிடு. தூயதொரு மனசாட்சியை விருத்தி செய். மக்களிடையே ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் பரப்பு. சத்தியத்தையும் சன்மார்க்கத்தையும் ரைட்டஸ்னஸ் பயிற்சி செய். குழந்தைக்கும் ஒரு ஞானி அல்லது ஒரு ஜீவன் முக்தனை போல சமநோக்கு இருக்கின்றது. அவனுக்கு நண்பன் விரோதி என்கின்ற எண்ணம் கிடையாது. இப்பொழுது நீ அவனை அடித்துவிட்டு பிறகு கையில ஒரு கற்கண்டு கட்டி வைத்துக் கொண்டு கூப்பிடுகிறாய். அவன் அளவற்ற சந்தோஷத்துடன் உன்னிடம் ஓடி வருகின்றான். இந்த சமநோக்கில் அறியாமை இருக்கிறது. ஆனால் ஒரு ஞானியினுடைய சமநோக்கு ஆத்மனுடைய ஒற்றுமை அல்லது ஐக்கியத்தின் ஞானத்தினால் ஏற்பட்டதாகும். ஓ அமுத மகனே, எல்லாவற்றிலும் அந்த ஒப்பற்ற சஜாத்தியமான ஆத்மனை பார். ஓம் க சத் ஆனந்த ஆத்மா என்கின்ற மந்திர சூத்திரத்தை நீ எந்த ஒரு உருவத்தை பார்த்து பொழுதும் மானசீகமாக ஜபி. பொய்யான நாம ரூபத்தை இல்லாததாக்கி அடிப்படையிலே அழியாத சாராம்சமாக விளங்குகின்ற அந்த ஒப்பற்ற பொருளுடன் ஒன்றாக இருக்க முயற்சி செய். எல்லோருக்கும் ஆத்ம பாவத்துடன் தொன்றாற்று. போலி வேற்றுமைகள் அனைத்தையும் உருக்கிவிடு. பாகுபாட்டை ஒழித்துவிடு. நியாயமற்ற வெறுப்புகள் அல்லது துர் அபிமானங்கள் அனைத்தையும் அழித்துவிடு. எல்லோருடனும் கலந்து பழகு. எல்லோரையும் சேர்த்துக்கொள். எல்லோரையும் அணைத்துக்கொள். உன்னுடன் இருப்பதை மற்ற எல்லோருடனும் பகிர்ந்து கொள். ஒரு வினாடி கூட சோம்பி இருக்காதே. இடைவிடாத வேலையுடன் கூடியதொரு வாழ்க்கையை நடத்து. ஆனால் உள்ளத்தில் எப்பொழுதும் அமைதியை கொண்டு அதன் மூலமாக ஒரு அனுஷ்டான வேதாந்தியாக திகழ். அம்மாதிரியான அனுஷ்டான வேதாந்திகளின் மகிமை ஓங்குவதாக. அவர்கள் எங்கும் சந்தோஷத்தையும் அமைதியையும் அன்பையும் வீசிக் கொண்டிருப்பார்களாக. அவர்கள் சத்தியம், தெய்வீக ஒளி, தெய்வீக பிரகாசமாகிய தீவட்டியை சுமந்து செல்பவர்களாக நடமாடட்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவே ஒரு அனுஷ்டான வேதாந்த வாழ்க்கையை எல்லோருக்கும் நடத்தி காட்டுவார்களாக. எல்லா ஜீவன்களும் ஆத்மா மயமே என்று உணர்ந்த ஞானிக்கு மயக்கமோ அல்லது துக்கமோ கிடையாது. ஏனெனில் அவருக்கு அதை விட மற்றொன்று கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஞானி பிரத்யட்சமான பிரம்மனாகவே விளங்குகின்றார். ஒவ்வொரு பொருளையும் பிரம்மனாக உணரும் பொழுது பிரம்மனை தவிர்த்து ஒரு துரும்பு கூட இருப்பது கிடையாது. ஆகவேதான் ஸ்ருதிகள் எல்லாம் பிரம்மனே, வேற்றுமை என்று ஒரு பொருள் வேறொன்றும் கிடையாது என்று வலியுறுத்தி பிரகடனப்படுத்துகின்றன. ஜீவனால் பிரம்மனாக முடியும், ஆனால் அவனால் ஈஸ்வரனாக ஆக முடியாது. ஜீவனுடைய உபாதியாக விளங்குகின்ற அவிதை அழிந்ததும் ஜீவன் பிரம்மனோடு ஒன்றாக ஆகிவிடுகின்றான். இது ஒரு சித்தாந்தம். நதி படுகையிலே ஓடினாலும் புட்டிக்குள் மூடி வைக்கப்பட்டிருந்தாலும் கங்கா ஜலம் ஒன்றுதான். அதே போல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே பொருள்தான். வேற்றுமையிலே ஒற்றுமையை காண்கின்ற மனிதன், மதத்தை கடைபிடிக்கின்ற உண்மையான மனிதன், நம்மை விருப்பம் கொள்ள செய்கின்ற பொருள்கள், நம்மை வித்தியாசப்படுத்துகின்ற பொருள்களை காட்டிலும் நுண்ணியனவாகவும் ஆழ்ந்தும் இருக்கின்றன. எங்கு துவைதம் இருக்கின்றதோ அங்கு ஒருவன் மற்றொருவனை பார்க்கின்றான். ஆனால் ஆத்மன் மட்டுமே இவர்கள் எல்லாமாக இருக்கும் பொழுது ஒருவன் எப்படி மற்றொருவனை பார்க்க முடியும்? துவைதத்திலே பயம் இருக்கிறது. துவைதத்திலே சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கின்றன. துவைதம் என்பது அறியாமை. துவைதம் வருத்தத்தையும் துக்கத்தையும் நோய்களையும் மரணத்தையும் கொடுக்கிறது. துவைதத்தை கடந்து செல். திரைகளை தகர்த்தெறி, உரைகளை கிழித்தெறி. எனது அன்பார்ந்த மோகன், இப்பொழுது அத்வைதத்தில் நிலை பெற்றிரு. அன்பற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. அன்பில்லாத வார்த்தைகளை பேசாதே. மற்றவரிடமிருந்து உன்னை பிரித்து வைக்கும் சுவர்கள் அனைத்தையும் இடித்து தள்ளு. நீ பேதம் அல்லது வேற்றுமையை காணவே ஆகில் அன்பு இல்லாமல் போய்விடும். உன்னுடைய பிரசன்னத்தை மரம், கல், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மிருகங்கள் முதலியவற்றில் உணர். எல்லாம் ஆத்மா மயம், எல்லாம் ஒன்றே. அனைத்துலகம் உன்னுடைய சரீரம். இதை உணர். உன்னுடைய ஒருமைப்பாட்டை எல்லா ஜீவனிடத்திலும் உணர். உன்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான பதிவை உண்டு பண்ணுவதற்காக நான் மறுபடியும் வற்புறுத்தி கூறுவேன். உலகம் என்பது கிடையாது. நீ இந்த உடல் அல்ல. நீ எங்கும் மறைந்த ஆத்மா. நீ அகர்த்தா. நீ மௌன சாட்சி. இந்திரியங்கள் அவைகளுடனே தர்மங்களை செய்கின்றன. எங்கு பார்த்தாலும் ஆத்மாவே இருக்கின்றது. அகத்தே வாசம் செய்கின்ற பேரறிவி பிழம்பை உணர்.
நீ ஒரு பழத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு ஆத்மா என்று சொல். எல்லா உருவங்களிலும் சாராம்சத்தை பார். வெளியுறைகளையும் மாயமான தோற்றங்களையும் தள்ளுபடி செய். இது புற பகிர் விகல்ப சமாதிக்கு அழைத்து செல்லும். கண்களை மூட வேண்டிய அவசியமில்லை. இந்த வகையான சாதனைக்கு ஆசனமோ அறையோ தேவையில்லை. இந்த சாதனையானது புத்தி கூர்மையை உடைய உலக மனிதர்களுக்கு பொருத்தமானது. இது ஞானத்தோடு சேர்ந்த வேலையாகும். பர பிரம்மனுடைய ஆத்ம ஒளியானது மனமாகவும் பிரபஞ்சமாகவும் தோன்றுகின்றது. உலகம் மனதை தவிர வேறில்லை. உலகம் ஒரு நீண்ட கனவு. நான் உனக்கு வேதாந்தத்தின் சாரம் அல்லது ஞான யோகத்தை சுருக்கமாக கொடுத்திருக்கின்றேன். இதை ஜீரணம் செய், இதை உறிஞ்சு, இதை தன்மயமாக்கு, இதை எங்கும் தைரியமாக வெளிப்படுத்து, பயமற்றவனாக ஆகு, பிரம்மனாக பிரகாசி, எனது அன்பார்ந்த ஜோதி, தைரியமாக நடமாடு, அகத்தேயுள்ள சச்சித் ஆனந்த ஆத்மனில் எப்போதும் கழித்திரு. 4. வேதாந்தத்தின் மகிமை. வேதாந்தம் களப்பற்ற இன்ப சாம்ராஜ்யத்திற்கும் அமரத்துவமும் சாசுவத பேரானந்தமும் குடிகொண்டிருக்கும் மேலான வீட்டை அடைவதற்கும் உரிய நேரடியான ராஜ பாதையாகும். இது இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு உடனடியான வாழ்வை கொடுக்க வல்ல சஞ்சீவனியாகும். இது ஒரு மனிதனை அவனுக்கு சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் போனாலும், அவன் கந்தையொடுத்து இருந்த போதிலும் உடனே சக்கரவர்த்திகளுக்கு எல்லாம் சக்கரவர்த்தியாகவும், அரசர்களுக்கு எல்லாம் அரசனாகவும், ஷாக்களுக்கு எல்லாம் ஷாவாகவும் உயர்த்தி விடுகிறது. இது உண்மையான உள் பலத்தை அளிக்கிறது. இது ஊக்குவிக்கிறது, புதுப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது, பலமூட்டுகிறது, சக்தியூட்டுகிறது. இது நம்பிக்கையற்றோருக்கு நம்பிக்கையையும், சக்தியற்றோருக்கு சக்தியையும், தெம்பு இல்லாதவர்களுக்கு தெம்பையும், சந்தோஷமில்லாதவர்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. ஒரு மனிதனை உயர்த்திவிடக்கூடிய ஒரே ஒரு தத்துவம் வேதாந்தம் தான். இது சகலத்தையும் அணைக்க வல்லது. இது வேதங்களின் மதமாகும். இது திக்கற்றவர்களும் சோர்வடைந்திருப்போருக்கும் நம்பிக்கை இழந்திருப்போருக்கும் நம்பிக்கையையும் பலம், அமைதி, ஊக்கம் ஆகியவற்றையும் அளிக்கின்றது. வேதாந்தத்தை படிப்பது எவ்வளவு உள்ள உயர்த்துவதாக இருக்கிறது. வேதாந்தத்தை அனுஷ்டிப்பது இன்னும் எவ்வளவு உயர்த்துவதாக இருக்கிறது. வேதாந்த ஆசிரியர்களுக்கும் பிரம்ம வித்தை குருமார்களுக்கும் வணக்கங்கள். துவைத தன்மை வளரும் அளவு இப்பூலக நிலை பெற்று பயமும் அதிகரிக்கும். எங்கும் ஆத்மனையை காணும் பொழுது, பிரம்மனோடு இரண்டற்ற நிலையாகிய ஐக்கியத்தை நீ அடையும் போது, பார்ப்பதற்கு யாரும் இல்லாத போது, கேட்பதற்கு யாரும் இல்லாத பொழுது, தொடுவதற்கு யாரும் இல்லாத போது பயம் என்பது எப்படி இருக்க முடியும்? ஆத்ம லாபத்தை பெறுவதை விட பெரியதொரு லாபம் வேறொன்று கிடையாது என்று ஞானிகள் வற்புறுத்தி கூறுகின்றனர். ஆத்மானுபூதியை ஒருவன் அடையும் போது எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு விடுகின்றன. அவன் ஆத்மனுடைய மேலான ஒப்பற்ற பேரானந்தத்தை அனுபவிக்கின்றான். அவன் ஆத்மனில் திருப்தி அடைந்து விடுகின்றான். வேதாந்தம் எல்லோரையும் தழுவுகிறது. இது எல்லாம் அடங்க பெற்றது. இது உபநிடதங்களின் மதம். இது எல்லோருக்கும் சொந்தமான சொத்து. எம்மதம் ஆயினும் அதனுடன் இதற்கு சண்டை கிடையாது. இது சர்வ வியாபகமான சமரச கொள்கைகளை போதிக்கின்றது. உலகில் உள்ள எல்லா மதங்களுக்கும் ஊற்று ஸ்தானமாக விளங்குகின்ற சமரச மத கொள்கைகளை யூனிவர்சல் ரிலிஜியன் உள்ளத்தில் பதிய வைக்கின்றது. இது ஒரு பெரிய சமப்படுத்தும் இயந்திரம். இது எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்றது. இது எல்லோருக்கும் இடம் கொடுக்கின்றது. வேதாந்தம் எல்லா சம்பிரதாயங்களையும், எல்லா மதங்களையும், எல்லா சித்தாந்தங்களையும், எல்லா மத கிளைகளையும், எல்லா தேசங்களையும் சேர்த்து கொள்கின்றது. இது இந்தியாவின் பண்டைய முனிவர்களின் கோட்பாடுகளை பறைசாற்றுகின்றது. இது எல்லோருக்கும் சொந்தமான பொது சொத்து. இது இருதயத்தை விரிவடைய செய்து கண்களை திறந்து விடுகிறது. இது ஒரு புது வாழ்வை அளிக்கின்றது. இது ஒப்பற்ற சந்தோஷத்தையும் சாஸ்வதமான பேரானந்தத்தையும் கொடுக்கிறது. இது மனிதனை மனிதனிடமிருந்து பிரித்து வைக்கும் தடைகள் அனைத்தையும் நீக்கி எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்துகிறது. இது ஆறுதல், பலம், அமைதி ஆகியவற்றை கொடுத்து எல்லாவித பயங்கள், சந்தேகங்கள், ஆவல்கள், பிரமைகளையும் மயக்கங்களையும் நீக்குகின்றது. சூரியன் எவ்வாறு இருளை போக்குகின்றானோ அதே போல ஆத்ம ஞானம் அவித்தை அல்லது அறியாமையை போக்குகின்றது. பிறகு பிரம்மனை உன்னிடமிருந்து மறைத்து கொண்டிருந்த நாமரூபங்களாலான உலகம் முழுதும் மறைந்து விடும். பிரம்ம ஞானமானது பிரம்மனிடமிருந்து மற்றவர்களுக்கும் குருவினிடமிருந்து சீடர்களுக்கும் பரம்பரையாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆத்ம ஞானத்தை ஸ்ரீ கௌடபாதர் ஸ்ரீ கோவிந்தபாதருக்கும், ஸ்ரீ கோவிந்தபாதர் ஸ்ரீ சங்கராச்சாரியாருக்கும், ஸ்ரீ சங்கராச்சாரியார் ஸ்ரீ பத்மபாதருக்கும் இதுபோல ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கொடுத்தனர். நியாய தத்துவத்திலே 7 வகை உண்டு. அவைகள் திரவியம் பொருள் சப்ஸ்டன்ஸ், குணம் குவாலிட்டி, கர்மம் செயல் ஆக்ஷன், சாமானியம் தொகுதி ஜெனஸ்,
விசேஷம் வேற்றுமை டிஃபரன்ஸ், சமவாயம் பிரிக்க ஒண்ணா, பற்று கோ இன்ஹெரன்ஸ், அபாவம் இல்லாமை நான் எக்ஸிஸ்டன்ஸ், பிரத்யக்ஷம் இந்திரிய ஞானம், அனுமானம் ஊகித்தல், சப்தம் வேதாந்த திருஷ்டாந்தம் அல்லது ஒரு ஆப்தத்தின் திருஷ்டாந்தம், உபமானம் ஆகிய இந்த 4 நியாய தத்துவத்திலே பிரமாணங்கள், ஞான நிரூபணங்கள். எது அறிகின்றதோ அது பரமாத்மா. எது ஒரு பொருளினுடைய ஞானத்தை ஏற்படுத்துகின்றதோ அது பிரமாணம், நிரூபணம். தெரிந்து கொள்ளக்கூடிய வஸ்து அல்லது பொருள் பிரம்மேயம். நேரடியான இந்திரிய ஞானத்தை நீ அதிகம் சார்ந்திருக்க முடியாது. ஆகாயத்தை பார், இது ஒரு வில் மண்டபம் டோம் போல தோன்றுகிறது, இது ஒரு நீல நிறம் போல காணப்படுகிறது, இது உண்மையே அல்ல. அனுமானத்தையும் முன்னால் சார்ந்திருக்க முடியாது. எல்லா பிரமாணங்களிலும் சப்த பிரமாணம் தான் மிகவும் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இது அனுபூதி நம்பக்கூடியதாக இருக்கிறது. அனுபூதி அடைந்த ஆத்மாக்களின் நேரடியான அனுபவமாகும். இது இம்மியும் பிசகில்லாதது. ஸ்ருதிகள் சரியான பிரம்ம ஞானத்திற்குரிய ஒரு வழியாக அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கின்றன. ஆத்ம ஞானம் என்பது உணர்வதற்கான ஒரு பொருளை அன்றி வெறும் பேச்சுக்குரியதல்ல. இது அனுபவ ஞானம். உபனிஷத்துக்களையும் பிரம்மசூத்திரங்களையும் படித்து விடுவதனால் மட்டும் ஒரு மனிதன் இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட முடியாது. வெறும் பிரசங்கமும் அதிகமாக உதவாது. ஒரு கிணற்றில் உள்ள தவளை சமுத்திரத்தின் ஆழத்தை காண முடியுமா? ஒரு குருடன் சூரிய வெளிச்சத்தினுடைய மகிமையை நீ எவ்வளவுதான் உபமான உபமேயங்களை கொண்டு விளக்கிய போதும் புரிந்து கொள்ள முடியுமா? கற்கண்டை சுவைத்து பார்த்திராத ஒரு மனிதன் நீ கற்கண்டின் சுவையை பற்றி எவ்வளவுதான் பிரசங்கம் செய்த போதிலும் கற்கண்டின் சுவையை புரிந்து கொள்ள முடியுமா? ஆத்ம ஞானமானது ஒருவன் தனக்குத்தானே சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஆகியவற்றின் மூலம் உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய விஷயமாகும். 5. வேதாந்த அனுஷ்டானம். ஞானத்திற்கு முதல் படி ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் இடைவிடாத சேவை செய்தலாகும். 2வது படி பலன்களை கட்டுப்படுத்துதல். 3வது பணிவு, சகிப்புத்தன்மை, தயை, சத்தியம், பிரம்மச்சரியம் போன்ற நற்பண்புகளை வளர்த்தல். 4வது தியானம். பிறகு நீ ஆத்மனுடைய இனிய அந்தரங்க சரீரத்தை கேட்பாய். பிறகு இயற்கை உணர்வாகிய 3வது கண் திறக்கப்படும். உனக்கு ஒளி விளக்கம் ஞானோதயம் ஏற்படும். ஸ்ரீ சங்கரருடைய உபதேச சகஸ்ரீயில் அமைதியான மனதை உடையவனும் புலன்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பவனும் சித்த விகாரம் முதலிய குறைபாடுகளிலிருந்து விடுபட்டு இருப்பவனும் கீழ்ப்படிதல் உடையவனும் நற்பண்புகள் அமைய பெற்றிருப்பவனும் எப்பொழுதும் பணிவாக இருப்பவனும் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருப்பவனும் ஆகிய ஒருவனுக்கு வேதாந்தம் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதை நீங்கள் காணலாம். வேதாந்த மாணாக்கர்கள் தினந்தோறும் கடோபனிஷத்தை வாசிக்க வேண்டும். ஆத்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பற்றிய விஷயத்தை பற்றி நசிகேதஸுக்கு யமனுக்கும் இடையே நடக்கின்ற வாக்குவாதம் ஒன்று அதில் இருக்கிறது. இதில் 6 அத்தியாயங்கள் இருக்கின்றன. சில வேதாந்த மாணாக்கர்கள் உடலை பற்றி கவனித்துக் கொள்வதில்லை. இது ஒரு பெருந்தவறாகும். அவர்களுக்கு உடலின் மேல் எவ்வித மோகமும் இருத்தல் கூடாது. பிரகலாதனுக்கும் பகவான் விஷ்ணுவிற்கும் இடையே ஏற்பட்ட சம்பாஷணையை அவர்கள் செவிமடுப்பார்களாக. ஓ மாசற்ற பிரகலாதா, உன்னுடைய உடம்பை கவனித்துக்கொள். உன்னுடைய உடம்பை இது போன்ற பக்குவமடையாத காலத்தில் ஏன் விட்டுவிட நினைக்கின்றாய்? பொருள்களிடத்திலே வெறுப்பு வெறுப்பாகிய சங்கல்பமேயானது எவ்வளவு காலம் உன்னிடம் குடிகொள்ளாது இருக்கின்றதோ அதுவரை உன்னுடைய உடல் இருந்தால் என்ன, இல்லாமற் போனால் என்ன? இப்பொழுது சமாதியிலிருந்து எழுந்திரு. ஜீவன் முக்தி நிலையில் உள்ள உன்னுடைய இந்த உடம்பின் மூலமாக இவ்வுலகில் நீதி பரிபாலனம் செய்து வா. இருந்த போதிலும் சம்சாரமாகிய சுமையின் கீழே சிக்கி திணறாமல் இருத்தல் வேண்டும். வெளியிலே உன்னுடைய ஊனக்கண்களால் பார்க்கின்ற இந்த ஸ்தூல கங்கை உண்மையான கங்கை அல்ல. ஆத்ம ஞானம் அல்லது சிவஞானம்தான் உண்மையான கங்கை. அது அமரத்துவத்தை, மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கின்றது. உண்மையான கங்கை ஆகாசத்தை போல எங்கும் வியாபித்திருக்கிறது. கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று குரு முக்தேஸ்வரத்தில் உத்தரப்பிரதேஷ் உள்ள கங்கை கரையில் நீராடுவதற்கு அற்புதமான தூய்மையாக்கும் சக்தி இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. வெறும் நீராடல் மட்டும் போதாது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தின் மூலமாக சித்த சுத்தியுடன் ஆன்மீக கங்கையிலே நீராடுதல் இன்றியமையாததாகும். பிரம்மன் காணப்படாமல் இருப்பதற்கு காரணம் மனம் மாசுபட்டு இருப்பதுதான். மாசற்று தூய்மையாக இருப்பவர்கள் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் அவனை சமாதியில் உணர்கின்றனர். உறக்கமின்றி பந்தனம் செய்யப்பட்ட சுவாசத்துடன் திருப்தி பெற்ற மனங்களுடன் அடக்கப்பட்ட புலன்களுடன் அவனை தியானிக்கின்ற யோகிகள் மகத்துவம் பொருந்திய சாசுவதமான ஒப்பற்ற பொருளாக திகழ்கின்ற அவனை காண்கின்றனர் என்று ஸ்மிருதியும் பகர்கின்றது. உன்னதமான ஆத்மனுடைய உண்மையான தன்மையை புரிந்துகொள். அவன் கர்மங்கள், வழி, கடுந்துயரங்கள், பாவம் ஆகியவற்றினால் தீண்டப்படாதவன். அவன் சாசுவதமான, உடலற்ற, எங்கும் நிறைந்த, சுதந்திரமான
மாறுபாடு இல்லாத சுயம் பிரகாசமான சுயமாக நிலைத்திருக்கின்ற சர்வத்தையும் தன்னகத்தே அடக்கி வைத்துள்ள ஒரு ஒப்பற்ற பொருளாக திகழ்கின்றான். புலனுறுப்புகள், ஸ்தூல சரீரம், மனம், பிராணாக்கள், அறிவு முதலியவை எல்லாம் அவித்தையினால் உண்டு பண்ணப்பட்ட பொருள்கள் ஆகும். அவைகள் உபாதிகளாகும். நேத்தி இது அல்ல இது அல்ல என்ற வேதாந்த கொள்கையின் மூலமாக அவற்றை இல்லாததாக்கிவிடு அல்லது நீக்கிவிடு. கடைசியாக மிகுதியாக நிற்பது ஆத்மன் அல்லது பிரம்மன் மட்டுமே. ஆகவே கேவலோகம், நான் தனியாக இருக்கின்றேன் என்று பாவத்துடன் ஜபித்து ஆத்மீக பேரானந்தத்தை இப்பொழுதே அனுபவி. எனது அன்பார்ந்த குழந்தாய் சீலா, இப்பொழுது சாதனையை ஆரம்பி. அகவாழ்வு மிகவும் முக்கியமானது. உலகம் உண்மையற்றது. இது ஒரு நிழல். இது மாயையினுடைய இந்திரஜாலமாகும். இது ஸ்வப்னம், கனவு. பிரம்மன் மட்டுமே உண்மை. நீ பிரம்மனிலிருந்து உபாதியை, மனமுடல், இந்திரியங்கள் கழித்த மிகுதி. தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கின்றாய். இந்த 3 கருத்துக்களையும் திரும்ப திரும்ப கூறுவதில் நான் சலிப்படைவதே இது கிடையாது. அவைகள் உன்னுடைய கண்ணறைகள், இரத்தம், நரம்புகள், எலும்புகள் ஆகியவற்றுக்குள் ஊடுருவி பாய வேண்டும். உன்னுடன் தொடர்பு கொள்ளுவோர்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் இக்கருத்துக்களை பதியவை. பக்தி, தன்னலமற்ற கர்மம் ஆகியவற்றையும் உபதேசம் செய். ஓம் தத்சத். வேதாந்தம் தொடரும். ஓம் தொடரும்.